ஹாய் ஹலோ வெல்கம் டு லைப்ரரி அகாடமி. இந்த வீடியோவில் 14 கீழ்கணக்கு நூலோட நூல் மற்றும் ஆசிரியர் பெயரை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஷார்ட்கட் மூலிமா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். 14 கீழ்கணக்கு நூலை மூணு டைப்பாக இருக்குது. என்னென்னா அறநூல், அகம், அப்புறம் புறம். மூணு டைப்பாக இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு அறநூலை பற்றி பார்க்கலாம். அறநூலை வந்து நீதி நூல்னு சொல்லலாம். இந்த நீதி நூல், அதாவது அறநூலில் வந்து மொத்தம் 11 இருக்குது. மொத்தம் 18. அதில் அறநூல் எத்தனை? 11. சரிங்களா? அகம் சார்ந்த நூல் வந்து 6, புறம் சார்ந்த நூல் வந்து 1. சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறநூலில் 11 ஃபஸ்ட்டு நூல் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் நான் சொல்கிறேன் பாருங்க. திருக்குறள் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். நாலடியார் நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. இது மூணும் ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க. திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இதுவும் ஒரு இதை வச்சுக்கோங்க. அப்புறம் ஆசர்கோவை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இதெல்லாம் ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த 11 நூலையும், அதாவது இந்த 18 நூலையும் அகம், புறம், அப்புறம் அறநூல், இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோமா? இந்த நேம் வந்து இந்த அறநூலில் இருக்கிற 11 ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இதோட ஆசிரியர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. திருக்குறள் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். திருவள்ளுவர். எழுதுனது யாருன்னா திருவள்ளுவர். நாலடியார், ஒரு 4 அடி இருந்தால் போதும். சமண முனிவர்கள்லாம் அங்கேயே தங்கிப்பாங்க, அங்கேயே இருந்துப்பாங்க. அவங்க தியானம் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன கொஞ்சோண்டு தான் இடம் இருக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. 4 அடியார். 4 அடியார்னா 4 அடி இருந்தால் போதும் சமண முனிவர்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து நான்மணிக்கடிகை. ஒரு பொண்ணு வந்து 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணுன்ட்டு ஒரு இது. சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இதுவும் ஒரு வழியின் மாதிரி வச்சுக்கோங்க. 4 மணிக்கடிகை. ஒரு பொண்ணு எங்கேயோ போகிறா, வெளியே போகிறா. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் 4 மணிக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் வரலன்னா புலம்பிகிட்டே இருப்பாங்க. அது வந்து புலம்பி விளம்பி, இந்த ரைமிங்கில் வச்சுக்கோங்க. 4 மணிக்கடிகை. 4 மணி ஆயிடுச்சு, ஒன்றும் வரல, புலம்புறாங்க. அதாவது புலம்பி விளம்பி, விளம்பி நாக்கனார். 4 மணிக்கடிகைனா விளம்பி நாக்கனார். சரிங்களா? இன்னா 40. ஒருத்தர் இருக்காரு, கபிலர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன அப்படின்னு நான் போய் கேட்கறேன்னா, கபிலர் என்ன பண்ணுவார்? என்ன அப்படின்னா ஒரு திமிரா என்ன அப்படின்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார். கப்புன்னு பிடிச்சி கபிலர் அடிச்சு போடுவார். என்ன அவர்கிட்ட போய் என்ன அப்படின்னா கபிலர் வந்து அடிச்சு போடுவார். கப்புன்னு அடிச்சு போடுவார் கபிலர். என்ன அப்படின்னு கேட்டா. ஓகேங்களா? சும்மா நாம ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதாக தான் இது மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து இனிவை 40. இனிமைனா என்ன? ஒரு ஸ்வீட்டா, ஒரு அழகா, அதை வந்து இனிமைன்னு சொல்லுவோம். இனிவை 40. இனிவை. ஓகேங்களா? அது பூ வந்து ஒரு இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கோங்க. பூதஞ்சேந்தனார். ஓகேங்களா? பூ வந்து இனிமையா இருக்கும். இனியவை 40, பூதஞ்சேந்தனார். பூ, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பூ மட்டும் வச்சுக்கோங்க. பூ. ரைட்டுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் திரிகடுகம். இந்த விளக்கு திரியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது பற்ற வச்சா இப்படி நல்லா எரியும். கப்புன்னு இந்த வீட்டில் விளக்கேற்றுவாங்கல்ல, அந்த ஒரு ஒயிட் கலர் திரி வச்சு, அந்த திரி வந்து எரிஞ்சா நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். அது நல்லா எரியும். திரி வந்து நல்லா எரியுதுப்பா. நல்லாதனார். ஓகேங்களா? திரிகடுகம் ஆசிரியர் வந்து நல்லாதனார். சரி, ஓகே, ரைட். அடுத்து ஆசாரக்கோவை. இப்போ கோவைனா என்ன? கோயம்புத்தூர்ல இந்த சிவன் கோயில் ஒன்று இருக்கும், ஈசா கோயில். அங்கே போய் விட்டா எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஆசாரக்கோவை, ஆச்சரியம். இந்த ஆசாரன்றதை ஒரு ஆச்சரியமானு வச்சுக்கோங்களேன். ஆச்சரியமா பெருவாயை வச்சுக்கின்னு, பெரிய வாயை வெளியே திறந்துக்கின்னு, அதாவது வாயை பொழந்துன்னு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெருவாயும் உள்ளியார், பெரியவாயி. இது ஒரு கீவேர்டாக வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை. கோவையில் அந்த சிவன் கோயில் கூட ஆச்சரியமா பார்ப்பாங்க. அது ஆசாரக்கோவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே அந்த கோவிலை பார்த்தோன்னே வாயை பொழந்து பார்க்குறாம்பா அப்படின்றவங்கள, அந்த மாதிரி பெருவாயும் உள்ளியார். பெருவாயை வச்சுன்னு திறந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன்னாக வச்சுக்கோங்க. பெருவாயின் உள்ளியார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, 3 பழம், மாப்பழா வாழைன்னு வச்சுக்காங்களேன். சும்மா 3 பழம், அது நல்லா அரைச்சி ஒரு 400 ரூபாய்க்கு வித்துட்டாங்கப்பா. 3 பழத்தை அரைச்சி ஒரு 400 ரூபாய்க்கு ஜூஸ் போட்டு வித்துட்டாங்க. அது
பழமொழி 400. பழமொழி பல அப்படின்னா மூன்றுன்னு இருக்கு இல்லைங்களா? அது வந்து 3 பழம் பலா, வாழைன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த 3ன்றத 3 உரை அரையனார். அந்த பழத்த அரைக்கிறாங்க. அரைச்சு ஒரு ஜூஸ் போட்டு ரூ. 400க்கு சேல் பண்ணிட்டாங்க. அது பழமொழி 400னா என்ன? 3 பழம் அரைக்கிறாங்க. 3 உரை அரையனார். ஓகேங்களா? ரைட். சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம்னா என்ன? ஒரு வீட்ல பஞ்சம்பா. பஞ்சம். ஒரு சின்னதா பஞ்சம். சாப்பாடு கூட வழி இல்ல. அப்படின்னா இந்த காலத்துல சாப்பாடு கூட இல்லாமயா இருப்பாங்க? மோஸ்ட்லி இல்ல. சொல்றேன் சும்மா ஒரு ஒரு ஞாபகத்துக்காக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஃபன்னா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் யாருன்னா காரியாசன். ஒரு வீட்ல ஒரு ஒரு சிறு பஞ்சம். சோறு கூட இல்ல அப்படின்னா வரவங்க காரி தூக்கிட்டு போயிருவாங்க. காரி. சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்றேன். காரி தூக்கிட்டு போயிருவாங்க. சிறுபஞ்சம்னா காரியாசன். காரி தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி. இதோட ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடற்கிழார். இங்க மதுரைன்னு ஒண்ணு வரும். மதுரை கூடற்கிழார். முதுமொழி முதுனா முதுமையான, பழைய மொழி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. முதன்மையான, முதுமையான அப்படின்னு சொல்றது மதுரையில் தான் வந்து தமிழை வந்து பாண்டியர்கள் மதுரையை வந்து மதுரையில் தமிழை வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி மதுரை கூடற்கிழார். முன்னாடி மதுரைன்னு ஒன்று ஒரு வேர்டு வரும். மதுரை கூடற்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். மதுரை கூடற்கிழார் அதாவது முதுமொழியை, அது பழமையான தமிழ் மொழியை மதுரையில் கூட போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. சப்போஸ் சும்மா ஒரு இதுக்கு ஃபன்னுக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோ. மதுரை கூடற்கிழார். சரிங்களா? அடுத்து ஏலாதி மேதாவி. இந்த ரைமிங்கில் வச்சுக்கோங்க. ஏலாதி மேதாவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏலாதி கனி மேதாவியார். ஏலாதியோட ஆசிரியர் கனி மேதாவியார். ஏலாதி மேதாவி. ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்து வந்து அகநூல்ல மொத்தம் 6 இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நூல் பெயர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அகநூல் எது, புறநூல் எது, அறநூல் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் 40, ஐந்தினை 50, திணைமொழி 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, கைநிலை. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட ஆசிரியர்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஷார்ட்கட் சொல்கிற மாதிரிங்க. கார் 40. காரு அண்ணன் வந்து ஒரு கார் வாங்கிட்டான். அண்ணன் கண்ணன்றதை அண்ணன்னு வச்சுக்காங்க. கார் வந்து அண்ணன் வாங்கிட்டான். வீட்டில் வந்து ஒரு அண்ணன் கார் வாங்கிட்டான்னா வீடே ஒரு கூத்தாக இருக்கும். சரிங்களா? கார் வாங்கிட்டாங்க ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடே ஒரு கூத்தாக இருக்கும். அது கண்ணன் கூத்தனார். சரிங்களா? கார் 40னா கண்ணன் கூத்தனார். அண்ணன் கார் வாங்கிட்டான். அண்ணன் கண்ணன்றதை அண்ணன் வச்சுக்கோங்க. ஸோ இல்லைனா வீட்டில் நம்ம அண்ணன் பேர் கண்ணன் வச்சுக்காங்க. ஓகேங்களா? அண்ணன் வந்து கார் வாங்கிட்டான். வீடெலாம் ஒரு ஜாலியாக கூத்தாக இருக்குது அப்படி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்துடலாம். 4வது ஐந்தினை 70. ஐந்தினை 70னா ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருக்கும் 70 வயசு. ஐந்தினை 5 பேர் 70 பேர் இருக்காங்க. அப்படின்னா 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களாம் மூதாவியர். வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, மூதாவியர். நம்மளுடைய மூதாவியர் இவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல. 5 பேர் இருக்கிறாங்க. 70 வயசாயிடுச்சு. மூதாவியர் வயசாயிடுச்சு. அவங்க 70 வயசுனா வயசானவங்க தானே. அவங்க வந்து மூதாவியர். நமக்குன்னா முன்னாடி இருந்தவங்க நம்மளுடைய மூதாவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த 5 70னா மூதாவியர். ஓகேங்களா? இந்த 5 50க்கு வந்து எப்படின்னா, இந்த 5 பேரும் இங்கே வந்து ஒரே வீட்டில் 70 வயசில் ஒரே இதாக இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 5 பேர் வந்து 50 வயசு தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை வந்துட்டு இருக்குது. அந்த 50 வயசு இருக்கிறவங்கக்கிட்ட எப்பயுமே சண்டை வந்துட்டு இருக்குது. இந்த 70 வயசு இருக்கிறவங்கள பார்த்துட்டு இவங்களுக்குலாம் பொறாமையாக இருக்குது. மாறன்றவன் பொறாமப்படுறான். அவங்க 70 வயசுல ஒத்திமையாக இருக்கிறாங்க. நம்ம 50 வயசு தான் இருக்குது. நம்ம 5 பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 70 வயசில் இருக்கிற மூதாவியரை பார்த்து மாறன்ன்றவன் 50 வயசு அவன் பொறாமைப்படுறான். மாறன் பொறையனார். ஓகேங்களா? புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் படிச்சிருங்க, இல்லைன்னா மறந்துடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் புரியும் நினைக்கிறேன். திணைமாலை 150. ஓகேங்களா? திணைமாலை 150 கனி மேதாவியார். ஓகேங்களா? திணைனா என்ன? ஒழுக்கம்னு சொல்லலாம். ஒரு தானியம், திணை ஒரு தானியம் இருக்கும். ஓகேங்களா? அந்த தானியத்தையும் சொல்லலாம். அந்த தானியத்தை, திணைன்ற ஒரு தானியத்தை மாலையாக கோர்த்து 150 ரூபாய்க்கு வித்துட்டாப்புல. யாரு?
இந்த கனி மேதாவியர். இது எப்படி வச்சுக்கணும்னா, திணையை போய் யாராவது மாலையா கோக்க முடியுமா? திணைன்ற ஒரு தானியம் குட்டி குட்டியா இருக்கும். ஆரியம் சைஸோட சின்னதா இருக்கும். அதவே அவன் மாலையா கோத்து வித்துட்டானா, 150 வித்துட்டானா, இவன் சரியான மேதாவி தானே. திணைய வந்து மாலையா கோத்து 150 வித்துட்டான். அப்பனா இவன் பெரிய ஆளு, மேதாவி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே முன்ன ஒரு நூல்ல பார்த்தோம். என்னதுன்னா, மேதாவி, ஏலாதி அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் திணையினா அது ஒரு தானியம். அந்த தானியத்தை மாலையா கோத்து 150 வித்துட்டான். அப்பனா இவங்க என்ன பெரிய ஆளு, மேதாவிடப்பா அப்படின்றவங்கள அந்த மாதிரி. திணையவே மாலையா கோத்து 150 வித்துட்டான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. கைநிலை. ஏன்னா கையில் வந்து புல்லாங்குழல் வச்சுருக்கான். புல்லாங்குழல் வச்சுன்னு காடு போகிறான். கைநிலை. ஓகேங்களா? கைநிலை புல்லங்காடனார். ஓகேங்களா? கைநிலோட ஆசிரியர்னா புல்லங்காடனார். இங்கே மட்டும் இல்லை. திணைமொழி 50. இப்போ இந்த நூலும் கம்பைன் பண்ணுறேன். இப்போது கார் நாற்பது யாருன்னா, கார் வாங்கினால அண்ணன் வீட்டில் ஒரு கூத்து இருக்கு. கார் நாற்பது கண்ணன் கூத்தனார். திணைமொழி 50. ஓகேங்களா? கண்ணன் சேத்தனார். ஓகேங்களா? இங்கே இருக்கிற கண்ணன் இங்கேயே வரான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திணைன்றத இங்கே வந்து ஒரு தானியம்னு வச்சுக்கோங்க. திணை மாலை. இது ஒரு ஒரு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. இங்கே சொல்கிறது வேறு ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திணைன்றது தினமும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே திணைமொழி. மொழினா வந்து இன்னொரு வந்து பேசுறது, சொல்கிறது அப்படின்னு மொழிக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குது தமிழில். மொழிதல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பேசுகிறான் வந்து மொழிதல். மொழிதல்னா ஒரு பேசுகிற ஒரு டேர்ம் தான் மொழிதல். ஓகேங்களா? தினமும் சொல்கிறான். காரை வந்து 50ல் ஓட்டாத, சேர் அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கார் வந்து 40ல் ஓட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. தினமும் சொல்கிறான். அவங்க தம்பியோ யாரோ ஒருத்தர் தினமும் மொழிதல்னா சொல்கிறது, பேசுறது. ஓகேங்களா? 50ல் ஓட்டாத காரு ஏன் சொல்கிறோம்? இங்கே ரைமிங்கே வரனால. கண்ணன் கூத்தனார்னால கண்ணன் சேத்தனார். 50ல் ஓட்டினா சேர் அடிச்சிரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? திணைமொழி. தினமும் மொழிதல் சொல்கிறான். 50ல் ஓட்டாத, சேர் அடிச்சிரும் கண்ணா. இந்த மாதிரி என்ன வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து புறம் சார்ந்த நூலில் ஒன்று தான் இருக்குது. அது என்னென்னா களவழி 40. களவழி 40ஓட ஆசிரியர் யார்? பொய்கையார். களவழி. இப்போ ஸ்கூல் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் திங்கக்கிழமைனா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, லீவ் போகிறதுக்கு வந்து எல்லா காரணமும் சொல்லுவாங்க. நம்ம பசங்க தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுவானுங்க. தலைவலி, களவழி. ஓகேங்களா? அந்த ரைமிங்கில் வச்சுக்கோங்க. களவழி. காலையில் திங்கக்கிழமைனா தலைவலி, களவழி. ஓகே, 2 ரைமிங்க இருக்குல்ல. அப்படி தலைவலிக்குதுன்னு பொய் சொல்லுவோம். ஸ்கூலில் லீவ் போகிறது, கட் அடிக்கிறதுக்கு பொய் சொல்லுவோம். அதை தான் களவழி 40னா தலைவலி. பொய்கையார். களவழி 40 பொய்கையார் ஆசிரியர். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.